विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणम 43வது ஸ்லோகம். புத்தகத்துல 44 இந்த புத்தகத்துல இருக்கும். 43 தான். பரோக்ஷா நவாப்தத்வ புத்திம் பரஸ்மின் அபூர்ணத்வ துக்கித்வ மோகம் பிரதீச்சி நிஹந்தும் நிஜாலௌகிகஞ்சாத்மதத்துவம் பதே வக்தும் அந்யோன்யத சாபிலாஷே. மகா வாக்கியத்தை எடுத்துட்டோம். அந்த மகா வாக்கியங்கிறது அகண்டார்த்தம். அகண்டார்த்தம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய 2 பதங்களுமே ஒரே அர்த்தத்தை சொல்றது. இது ஒரு அர்த்தம், அது ஒரு அர்த்தம், 2 சேர்ந்து வாக்கியார்த்தமே இல்லை. இந்த பதமும் அதை தான் சொல்றது, அந்த பதமும் அதை தான் சொல்றது. ஆக 2 பதமுமா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்றது அகண்டம் அப்படின்னு சொன்ன. அப்போ ஒரு கேள்வி வரும். ஒரு வஸ்துவைத்தான் 2 பதமும் சொல்றதுன்னு சொன்னா, அப்ப அந்த ஒரு வஸ்துவை தெரிவிக்கிறதுக்கு 2 பதம் எதுக்கு? ஒரு பதம் போதுமே. தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்துல ஏதாவது ஒண்ணு ததசி துவமசி, ததசின்னு வராது, ஏன்னா தொம் இருந்தாதான் அசிங்கிறது வரும். சரி, கொஞ்சம் ஒன்னா மாத்திக்கலாம், ததஸ்தி அப்படி சொன்னா போருமே. அதாவது நீ அகண்டமா இந்த வாக்கியத்துல இருந்து எதை புரிஞ்சுக்கிற? ஆத்மஸ்வரூபம் தானே. ஆத்மஸ்வரூபம், அகண்டமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு. போராதா சொன்னா இல்லையா? தத்பதத்தினாலே சொல்லக்கூடிய அந்த அகண்ட ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நீ இருக்கேன்னு சொன்னாலும் ஒருமே அதைத்தானே சொல்றது. 2 பதமும் புதுசா தனித்தனியா அர்த்தத்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டு, அப்போ ஒருத்தன் கேட்பான், அப்படி இல்ல, இந்த 2 பதம் இருக்கிறதுனால ஒரு லாபம் இருக்கு. 2 பதம் இல்லாம ஒரே பதத்தை சொன்னோம்னா நாம அந்த சப்தத்தினுடைய வாச்சியார்த்தத்தை தான் எடுத்துப்போம். மகா வாக்கியத்தில அந்த ஜஹத ஜஹல் லட்சணம் எல்லாம் பண்ணி அந்த சுத்த ஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ, வேண்டாத விசேஷங்கள் எல்லாம் தியாகம் பண்ணி வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரம் லட்சணையா சொல்றோமோ இல்லையோ, அதுதான். இப்ப அதுக்கு 2 பதம் இருக்கணும். 2 பதம் இருந்தா என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, தொம்பதத்தை போட்டு அதுவும் அந்த தத்பத வாச்சியார்த்தமும் ஒண்ணுன்னு சொன்னாதான் விரோதமே நமக்கு புரணம் வருது. நாம எப்ப ஜஹத ஜஹல் லட்சண பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு முக்கியார்த்தத்தை எடுத்துக்கும் போது விரோதம் வரும் காலத்துல தான் சரி லட்சணையா பண்ணுவோமே, என்ன லட்சணம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து நமக்கு வேண்டியதை எடுத்துட்டு வேண்டாததை விடுவோம் இல்லையா? அப்படி விரோதம் ஸ்புரணம் ஆகிறதுக்கு இந்த வாக்கியத்துல விருத்தார்த்தகமான 2 பதமும் இருந்தாத்தானே அது ஸ்புரிக்கும். நீ அதுவாக இருக்கே அப்படின்னு சொன்னா, நானா அதுவா இருக்கேனா இல்லையே அப்படின்னு அப்பதான் தெரியும். அது இருக்கு அப்படின்னு மாத்திர சொன்னா, ஓ இருக்கா இருக்கட்டுமே அப்படின்னு விடுவான். ஆக அதுல ஒண்ணு விரோத ஸ்பூர்த்தியே இல்லை. ஆக ஜஹத ஜஹல் லட்சணா பண்ணி அந்த ஸ்வரூப மாத்திரம் அந்த வாக்கியத்திலிருந்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த வாக்கியத்துல ஒரு பதம் போராது, 2 பதமும் இருந்தாத்தான் நமக்கு ஒரு விரோத ஸ்புரணம் வருது. விரோத ஸ்புரணம் வந்தாத்தான் அந்த விரோதத்தை போக்குறதுக்காக நாம முக்கியார்த்தத்துல விருத்தமான அம்சத்தை தியாகம் பண்ணி அவிருத்தமான ஸ்வரூபத்தை எடுத்துட்டு ஜஹத ஜஹல் லட்சணையா இந்த காரியத்தை பண்ணி நாம அகண்டத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அகண்டார்த்த போதம் வரத்துக்கு அந்த வாக்கியத்துல 2 பதமும் இருந்தாத்தானே முடியும்.
வெறும் அந்த ஒரே ஒரு பதத்தை வச்சுட்டா லட்சணையே வராது. அர்த்தமா இருக்குன்னு சொல்லிட்டா இருக்கு சரிதான்னு போயிடுவனே, அதுல ஒன்னும் விரோதம் வராது. அப்ப அதுக்கு வேண்டியிருக்கு எப்படி ஒண்ணு போறோம் நீ கேட்பேன்னு கேட்கலாம். இதுக்கு அத பூர்வபக்ஷி சொல்றா, அப்படி இல்ல, லக்ஷணைக்கு விரோதம் அன்வயானுபபத்தி தான் பீஜம்ங்கிறத கண்டிச்சிருக்கோம். அன்வயானுபபத்தி இல்லாவிட்டாலும் அந்த தாத்பரிய அனுபபத்திய வச்சுட்டு லட்சணம் சொல்றது உண்டு. அநேக இடத்துல அன்வயானுபபத்தி தான் முதல்ல புரஸ்பூர்த்திகமா தெரியும். கங்காயாம் கோஷகான்னு சொன்னா கங்கான்னு நதி எடுத்துட்டா எப்படி அதுல வீடு இருக்கு அப்படின்னு சரியா வராதேன்னு ஒரு அன்வயானுபபத்தி வரும். ஆனால் அன்வயானுபபத்திய சித்தாந்தமாக எடுத்துது, தாத்பரிய அனுபபத்தியை தான் லக்ஷணாபீஜ சித்தாந்தமாக எடுத்து. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த போஜன பிரகரணத்துல எஷ்டி பிரவேசயா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வா சொல்லுவா. எஷ்டினா என்ன தெரியுமா? கம்பு. வயசானவாள்லாம் கையில கம்பு வச்சுன்னு போறாள் இல்லையா, அதுதான் எஷ்டி. அந்த கம்பெல்லாம் உள்ள விடுன்னு சொல்றான் எங்க போஜன பிரகரணத்துல. அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும்? அவ கையில இருந்து கம்பை வாங்கி உள்ள விடணும்னு அர்த்தம் இல்லை, ஆள விடணும்னு அர்த்தம். அதான் கம்பு வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் வயசானவா, அதனால அவளுக்கு முன்னாடி சாப்பாடை போட்டுருவோம், அவ முன்னாடி வந்துவிட்டோம், அப்புறம் உள்ளவாளை அப்புறம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எஷ்டி பிரவேசம். இங்க அன்வயானுபவத்தி கிடையாது. ஏன்னா இது சொன்ன வாச்சியார்த்தத்தை எஷ்டிஹி கம்புகளை உள்ள விடு அப்படின்னு சொன்ன. அவட்டே கம்பை மாத்திரம் வாங்கி உள்ள போட்டுடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது இல்லையா? அதனால அன்வயானுபவத்தி இங்க இல்லை. ஆனா தாத்பரிய அனுபவத்தி இருக்கு. சொல்றவனுடைய தாத்பரியம் அந்த ஆளை உள்ள சாப்பாட்டுக்காக வர வைக்கிறது தானே தாத்பரியம். கையில இருக்கிற தடியை உள்ள போடணும்னு அர்த்தம் இல்லையே. அதனால தாத்பரியானுபபத்திய வச்சு லட்சணம் சொல்லணும். எல்லா இடத்துலயுமே தாத்பரியானுபபத்தி தான் லட்சணாபீஜம். அப்படியானால் பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? தத்துவமசி வாக்கியத்துல 2 பதங்கள் தேவையில்லை, தத்பதம் ஒன்னே இருக்கட்டும் போடும். அஸ்தி என்ன சொல்லணுமா, அப்படியே இருந்துட்டு போட்டோம், தது அஸ்தி அப்படின்னு சொல்லிடுவோம். ததஸ்தினா என்ன? கிம் அஸ்தி? அந்த சதைவ சோமேதமங்கிற ஆசீத்னு ஆரம்பிச்சு தத்துவமசி வரையில் உபசம்ஹாரத்துல பூர்வோத்தர சந்தர்ப்பங்கள் எல்லாம் பரிசீலனம் பண்ணி இந்த உபக்கிரம உபசம்ஹார அபியாச எல்லா தாத்பரிய லிங்கத்தையும் பரிசீலனம் பண்ணி ஒரு சுத்த ஸ்வரூபம் கிடைச்சது இல்லையா? அதுதான் அந்த சுத்த ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு இதுக்கே அர்த்தம் சொல்லிடலாமே. நீ மகா வாக்கியத்தினாலே 2 பதத்தை போட்டு எந்த சுத்த ஸ்வரூபத்தை இந்த வாக்கியத்திலிருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறையோ அதே சுத்த ஸ்வரூபத்தை ஒரே பதம் லட்சணையா போதிச்சுட்டுமே, போதிக்கலாமே. அதுக்கு நம்ம சௌகரியம் இருக்கே. அதனால இப்ப எதுக்காக தொம்பதம் தத்பதம் 2 பதத்தையும் போட்டு பெரிய வாக்கியமா பண்ணணும்? இதை விட சின்னதா பண்ணி விடலாமே வாக்கியத்தை. ததஸ்தி அப்படி சொல்லிட்டா போறோம் போல இருக்கேன்னு சங்கை. அல்லது துவமஸ்தி, இதுவா துவமசி, துவமசின்னா பண்ணா போகணும், தத்தே வேண்டாம். துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா உத்தரீத்தியா தாத்பரிய அனுபவத்தியா அந்த சுத்த பரமாத்மா சுத்த ஆத்மஸ்வரூபம், சுத்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொன்னதாக சரியா தானே இருக்கு. இதுக்காக 2 பதம் வேணுமா அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்லோகம். என்ன சொல்றார்? இங்க 2 பதம் இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனம் சித்திக்கிறதோ ஒரே பதத்தை வச்சு இந்த வாக்கியம் போட்டா அது சித்திக்காது. 2 வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கா 2 பதம் உள்ள வாக்கியமா இருக்க வேண்டியிருக்கு. என்ன 2 வேலை? பரோக்ஷா நவாப்தத்துவ புத்திம் பரஸ்மின். இப்ப பாருங்க, இந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னோம்னா வேதாந்தம் சொல்லி கொடுக்குற ஆத்மஸ்வரூபம் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு தானே சொல்லுவா எல்லாரும். அப்படின்னா அந்த ஆத்மஸ்வரூபம் இவாளுக்கு பரோட்சம் இருக்குன்னு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. ஆனா எனக்கு ஒன்னும் அனுபவத்துல தெரியல அப்படின்னு தானே சொல்லுவா. அப்பனா அது பரோட்சம் இருக்குன்னு வேதாந்தம் சொல்றது நம்புறேன், சரி, ஆனா எனக்கு தெரியல. அப்ப அது பரோட்சத்துவ பிரமம் இருக்கு, அது நிஜமா அபரோக்ஷம். ஆனா அபரோக்ஷத்துல பரோட்சத்துவ பிரமம் இருக்கு. இது எப்படின்னு கேட்டா அந்த ஆத்மஸ்வரூபந்தான்
நமக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு சாட்சியா இருந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்துல அனாத்மாத்தியாசம் இருக்கிறபடியால அந்த அத்தியாசத்தோடு கூடினதா தான் தெரியுறதே தவிர அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சும் இப்படிதான் தெரியுது, அது சொல்ற மாதிரி தெரியல. அதனாலதான் பரோட்சம் கொடுக்குது. அது சொல்லிக் கொடுக்கறது பரோட்சம் எனக்கு தெரியாது சொல்லுவாங்க. அதே மாதிரி அனவாப்தத்துவ புத்தி, அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் இன்னும் அடையல அப்படிங்கிற புத்தி இருக்கும். அடைஞ்சாச்சா வேதாந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தத்துவத்தை இல்ல அப்படித்தானே சொல்றா. அப்போ அனவாப்தத்துவ புத்தி இருக்கு. இந்த ரெண்டு பிராந்தி பரமாத்மா வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் அப்படின்னு தனியா ஒன்னும் மனசுல கல்பனை பண்ணிட்டு அந்த தத்துவம் எனக்கு தெரியாதுன்னா பரோட்சம் அனுபவத்துல இல்லை. அதே சமயத்தில் நான் அதை அடையணும், அது என்னால் இதுவரை அடையப்பட்டதாக இல்லை அப்படிங்கிற அனவாப்தத்துவ புத்தி இருக்கு. இந்த ரெண்டு புத்திய நிராகரணம். அப்புறம் இன்னும் ஒண்ணு, ஜீவ விஷயத்துல தன் விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன புத்தி இருக்கு? அபூர்ணத்துவ துக்கித்துவ மோகம். நீ என்ன திரிவித பரிச்சேத சூன்யனா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லா பரிச்சேதமா எனக்கு இருக்கு. திரிவித பரிச்சேத சூன்யம் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லி மேல காமிச்சு விடலாம். ஏன் அவருக்குதான் பரமாத்மா திரிவித பரிச்சேத சூன்யம், நான் அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்றான். அப்பனா அபூர்ணத்துவம். பூர்ணத்துவம்னு சொன்னா திரிவித பரிச்சேத ராகித்யம், ஆனந்தத்துவம். நமக்கு ஆத்மாவை அனந்தமாவா தெரியும்? தெரியவே தெரியாது. அதனால இதுல அபூர்ணத்துவ மோகம் பிராந்தி இருக்கு. அதே மாதிரி துக்கம் வருதா இல்லையா? வருது. அப்ப ஆத்மா துக்கியா தான் இருக்கு அப்படிதான் தெரியுது. துக்கித்துவ மோகம் இருக்கு. இந்த ரெண்டையும் நிவாரணம் பண்ணுவோம். பிரதீச்சி பிரத்யேகாத்மாவிடத்துல அபூர்ணத்துவம் துக்கித்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கு. பரமாத்மா பரோட்சம்னும் அது இன்னும் அடைய வேண்டியதா இருக்கு, இன்னும் அடையல அப்படிங்கிற ஒரு புத்தியும் நமக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டையும் நிஹந்தும், இந்த ரெண்டு புத்தியையும் அடிச்சு கொள்ளணுமா, இந்த ரெண்டு பிராந்தியையும் நிவர்த்தி பண்ணிடணும். இதை நிவர்த்தி பண்றதுக்காக நிஜ அலௌகிகஞ்சாத்ம தத்துவம் நிஹந்தும் நிஜாலௌகிகஞ்சாத்ம தத்துவம் வக்தும்னு மேல வருது. பதே வக்தும் அந்யோன்யத சாபிலாஷ. பதேன்னு த்விவச்சனம். இந்த தொம் பதம் தத் பதம்னு ரெண்டு பதங்கள் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமா சேர்ந்து இந்த ரெண்டு பிராந்திய நிவர்த்தி பண்ணணும். நாம ஒரு ஆத்ம தத்துவ ஸ்வரூபத்தை இவனுக்கு போதிச்சு இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிராந்திய நிவர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதுக்காக ரெண்டு பதமா வாக்கியத்துல வந்திருக்கு. ஆக வேதம் அப்படி ஆசைப்படுறது, நம்மளுடைய பிராந்தி இந்த பிராந்தி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணான்னு அது ஆசைப்படுறது. ஒண்ணு சொன்னா போறாதா, இவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாது. இப்ப பாருங்க, சொல்லிதான் பார்ப்போமே, ஒரு உதாரணம் பார்ப்போம். அந்த ஸ்வேதகேது பார்த்தப்பா, ஸ்வேதகேது அந்த பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டியா? அது அனந்தம் பிரம்மா, சத்தியம் தியானம் அனந்தம் பூர்ணமாக இருக்கு, திரிவித பரிச்சேத ரஹிதமா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா திரிவித பரிச்சேத ரஹிதமா இருக்கு. ஆமா, புரிஞ்சு போச்சு. ஆனா நீ எப்படி இருக்க? நான் அப்படி இல்லையே, இல்லையா? அதாவது நீங்கிற பதத்தை சொல்லாமல் அந்த பரமாத்மா அனந்தமாக இருக்கு, பூர்ணமத அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் துக்கமே இல்லாதது, துக்க சம்பந்தமே இல்லாததுன்னு சொன்னா ஓஹோ அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பான். ஆனா தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த துக்கித்துவ பிராந்தி போகுமா? போகாது. அபூர்ணத்துவ பிராந்தி போகுமா? போகாது. நீதான் பாதுன்னு சொன்னா இத புரிஞ்சுட்டான்னா போயிடும். புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான்னா பண்ண முடியாது. நீதான்ப்பா அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னா அது புரிஞ்சுட்டானே, ஆனால் நிச்சயமா அந்த பிராந்தி நிவர்த்தியாகும் இல்லையா? ஆக இந்த பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு தொம்பதம் தற்பதம் ரெண்டும் ஆகும். அதே மாதிரி இது பரோட்சம்னு சொல்லணும். வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அனந்தமான ஆத்மஸ்வரூபம், ஆனா எனக்கு தெரியாது அப்படி சொல்றானோ, நீதான்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பரோட்சத்துவ பிராந்தி போய்
ஏன்னா அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பத்தி தான் பிரத்யக்ஷம் தானே, அனுபவமா இருக்கும் இல்லையோ. அது நீதான் சொல்லிட்டாக்க நீ சொல்றதுக்கு 2 பதம் வேணும். அப்ப பரோட்சத்துவ பிராந்தி போகும். இனிமேதான் அதை போய் அடையணும், அது எங்கேயோ தூரத்து இருக்குங்கிற ஒரு பிராந்தி போயிடும். நானே தானே அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டானே. ஆனால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரமனு சஞ்சுவரே ஆத்மானஞ்சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷ. வேதாந்தம் உபனிஷத்து சொல்லி கொடுக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை. நான் தான் அது அப்படின்னு புரிஞ்சுட்டானே. ஆனால் அதுக்கப்புறம் இவனை அழைக்க முடியாது. அதுக்கு எந்த கர்மாவும் அவனை துக்கப்படுத்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கு வாக்கியத்துல 2 பதமும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தான் சொல்றது. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஒரு அர்த்தத்தை ஒரே பதம் சொல்லி கொடுத்தா பிரயோஜனம் பண்ண மாட்டேங்கிறது. நான் என்ன பண்றது? அதனால இந்த விவக்ஷிதமான அர்த்தத்தை போதிக்கணும், இவனுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கியத்துல 2 பதம் இருக்கணும். துவம் ததசின்னு சொன்னாதான் இதுதான் முடியும். இதுக்கு மேல இதை குறைக்க முடியாது. இதான் ரொம்ப சுருக்கம். துவம் ததசி. இதை விட குறைச்ச ஏதாவது 2 பதத்துல முடிக்கலாமான்னா முடியாது. அதுதான் சொல்றேன். அதே இந்த 2 பதங்களும் அந்யோன்யத சாபிலாஷே, அந்த 2 பிராந்தியும் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த 2 பதங்களும் பரஸ்பரம் அபேட்சை உள்ளதாக இருக்கு இந்த வாக்கியத்துல. அப்பதான் அதனால இந்த ஒரே விஷயம் ஒன்னும் புதுசா வரல. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆத்மஸ்வரூபத்தை போதிச்சால் அப்போ அவனுக்கு அந்த பிராந்தி 2 விதமான பிராந்திகள் நிவர்த்தியாது. அதுக்காக தேவைப்படும். இதுதான் முதல் அர்த்தம். இதே ஸ்லோகத்துக்கு மறுபடியும் இன்னொரு வியாக்கியானம் பண்ணிட்டார். வியாக்கியானத்துல அர்த்தத்துல பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனா கொஞ்சம் அதோட பிரயோஜனத்துல வித்தியாசம் வரும். இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கையும் கொஞ்சம் வித்தியாசமா வச்சார். அதவா அப்படின்னு வியாக்கியானத்தை அதையும் சொல்லிடுறேன். இந்த சாபிலாஷிங்கிறதுக்கு ஆகாங்ஷான்னு சொல்றேன். ஆகாங்ஷானா என்ன தெரியுமா? ஒரு பதங்கள் வாக்கியமாக அமையும் போது அந்த வாக்கியத்திலேருந்து நம்ம வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த வாக்கியத்துல இருக்கிற பதங்களுக்கு ஒரு ஆகாங்ஷான ஒண்ணு இருக்கிறான், யோக்கியதான்னு ஒண்ணு இருக்கணும். ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசத். ஆசக்தினா என்ன சொல்றேன்? இது 3 வேணும். ஆகாங்ஷா, யோக்கியதா, ஆசக்திங்கிறது 3 இருக்கணும். அது இல்லாம நமக்கு அதுல இருந்து வாக்கியார்த்தம் புரியாது. ஆகாங்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 2 பதங்கள்ல சொன்னா ஒரு அர்த்தம் வருது, புரியுறது. ஆனா அந்த 2 பதத்துல ஒரு பதத்தை எடுத்துட்டா அந்த அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அப்படின்னு இருந்தால் ஒரு பதம் இருக்கே, ஏன் அந்த காரியத்தை பண்ணலன்னு சொன்னா அதை இன்னொரு பதம் இல்லாததுனால பண்ணல அப்படிதான் சொல்றோம். இந்த பதத்தை போட்டு அதனால சொல்லட்டுமா? என்ன இல்ல, அந்த பதம் இருந்தா தான் இந்த பதம் அந்த காரியத்தை பண்ணணும்னு சொல்றோம். அப்ப அந்த 2 பதங்கள்ல ஒரு பதம் இன்னொரு பதம் இல்லாததுனால அது இருந்தால் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்ய முடியாம போவது அப்படிங்கிறது தான் ஆகாங்ஷான்னு பரிஷ்காரம் பண்ணி சொல்லியிருக்காங்க. யத் பதஸ்ய யஸ்மின் அர்த்தே யத் பதம் வதிரேக பிரயுக்த அபிமத ஸ்வார்த்தான்வய அனனுபாவ. எந்த ஒரு பதம் இல்லாததுனால இந்த பதமானது அது இருந்தால் ஏற்படக்கூடிய சாப்த போதத்தை உண்டு பண்ணாமல் போயிடுறதோ அந்த பதத்துக்கும் இந்த பதத்துக்கும் ஆகாங்ஷை அப்படின்னு பரிஷ்காரம் பண்ணி சொல்லிட்டாங்க. அது இங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, தத்துவம் செய்யல. 2 பதார்த்தத்துடைய அன்வயம் இங்க விஷயமே இல்லை. அகண்டார்த்த போதம்னு நீங்க சொல்றீங்க. அகண்டம்னு சொன்னா அதுல 2 சேரல, 2 பதமும் ஒரே அர்த்தத்தை போதிக்கிறதுன்னு சொல்றேன். அப்ப அந்த பதம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? இந்த பதம் அதே அர்த்தத்தை தானே சொல்றது. இந்த பதம் இல்லாட்டால அந்த அர்த்தம் தான் சொல்றோம், அந்த பதம் இல்லாட்டால
இந்த பதம் அதே அர்த்தத்தை தான் சொல்ல போறது. அப்படி இருக்கிறச்ச அந்த பதம் இல்லே, அதனாலதான் இந்த அர்த்தத்தை சொல்ல முடியலன்னு சொல்றதுக்கு இருக்கோம். ஆகாங்ஷா இல்லை. ஆகாங்ஷை இல்லாததுனால அந்த வாக்கியத்திலேருந்து ஒன்னும் புரியாது. ஆகாங்ஷை இல்லாத வாக்கியத்தை சொன்னா சாப்தபோதம் வராது. அதே மாதிரி அன்வயம் வேணும். அன்வயங்கிறது ரெண்டுக்கு இருந்தா தான் சம்பந்தம். ரெண்டு பதார்த்தத்துக்கு உள்ள சம்பந்தம். இங்க ரெண்டு பதார்த்தமே இல்லை, அது எப்படி சம்பந்தம் வரும்? அன்வயம் பண்றதுக்கும் வழி இல்லை. அப்பவும் அன்வயம் இல்லாமல் பதங்களை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா சாப்தபோதம் கடகா 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 என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னா ஒண்ணும் இல்லை. ஒரு கடகாக்கு என்ன அர்த்தமோ அதேதான் அர்த்தம் எல்லா கடபதத்துக்கும். முழுக்க ஒரு வாக்கியார்த்தம்னு சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி ஆயிடுமே. ஆகையால இந்த மகா வாக்கியத்துல ரெண்டு பதத்துக்கும் ஜெகது ஜெகல் லட்சணா பண்ணி ஒரே அர்த்தத்தை சொன்னால் இது உபயோகம் இல்லாத போயிடும். கடா 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 கடான்னு சொன்ன மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஆக்ஷேபம். முதல்ல சொன்ன ஆக்ஷேபம் என்ன? ரெண்டு பதத்துல ஒரு பதம் இருந்தா போருமே, அதே அர்த்தம் கிடைச்சு போயிடுமே, எதுக்கு ரெண்டு பதம் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொன்னா இல்ல ஒரு பதத்தினால முடியல, ரெண்டு பதம் இருந்தா தான் அந்த பிராந்திகளை நிவர்த்தி பண்றதுக்கு தேவைப்படுது. ரைட், ஒத்துக்கிறேன். இப்ப நான் ஒரு பதம் போருமேன்னு கேள்வி கேட்கல. இப்ப என்ன கேட்க போறேன்னா, ஆகாங்கையிலேயே ரெண்டு பதமும் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதமா இருந்து கொடுத்தோன்னு சொன்னா அப்ப ஆகாங்ஷா யோகியதை, அது சாப்தபோதம் வரத்துக்கு வேண்டிய சாமகிரி இல்லையே, எப்படி அந்த வாக்கியத்தில இருந்து அர்த்தபோதம் வர முடியும் அப்படின்னு இப்ப கேள்வி. அதான் அகண்ட வஸ்துனா பேதாபாவேன பின்ன பிரவருத்தி நிமித்த அகடிதத்வேன ச பேதேன அபேதேனவா அன்வயாபாவாத். ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தம். அன்வயம் பண்ணி சொல்லனா அன்வயம் கிடையாது. ஒரே அர்த்தமா இருந்தா அன்வயம் வராது. கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் வரும். இது அப்படி இல்ல. ரெண்டும் ஒரே ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய பதமாக லட்சண பண்ணினதுக்கு அப்புறம் ஆயிடுத்து. அப்ப அதனால இங்க போதம் வர முடியாதேன்னு கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி மச்சா, ரெண்டு பதத்துக்கும் லட்சணம் சொல்லிட்டே லாட்சணிக்கம் பதம் நானுபாவகம் அப்படின்னு மீமாம்சகால் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கா. எந்த மீமாம்சகால்னா பிராபாகர மீமாம்சா. அதாவது பதம், இந்த பதார்த்த சக்தி லட்சணான்னு ரெண்டு சொல்றோம் இல்லையா, அந்த சக்தியை கொண்டு போதிக்கக்கூடிய பதங்கள் தான் சாப்தமான அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியது. அனுபவம்னா சாப்த போதம், வாக்கியார்த்த போதத்தை ஏற்படுத்தும். ஒரு வாக்கியத்துல ஒரு பதம் ரெண்டு பதம் லட்சணையா இருந்தாலும் அதை தவிர்த்து இன்னொரு பதம் இருக்கலாம், அது முக்கிய பதம், முக்கியவர்த்தியா போதிக்கும். அந்த லாட்சணிக பதத்தோடு கூட சேர்ந்த அந்த சக்த பதம் தான் நமக்கு வாக்கியார்த்த அனுபவத்தை ஏற்படுத்தும். கங்காயாங்கோஷாங்கிற இடத்துல கங்கா பதம் லாட்சணிகம், அது அந்த வாக்கியார்த்த போதத்துக்கு காரணம் இல்லை. அந்த பதார்த்தத்தை உபஸ்திதி பண்ணி கொடுத்துட்டு வேலை முடிச்சிடும். அதுக்கப்புறம் சாப்த போதம் வருதே வாக்கியார்த்த போதம், அது அந்த பதத்தோடு கூடி இருக்கக்கூடிய கோஷ பதத்தினாலதான் வருது அப்படின்னு சொல்றான். அப்ப என்னாச்சு, வாக்கியத்திலேருந்து நமக்கு வாக்கியார்த்த அனுபவம் வரணுமே ஆனால் ரெண்டு பதத்துல ஒரு பதமாவது முக்கியார்த்தமா இருக்கணும். எல்லா பதத்தையும் லாட்சணிகம்னு சொல்லிட்டா அப்புறம் அதுல ஒன்னும் வராது, சாப்த போதம் வராது. ஆக இங்க நீ அந்த மாதிரி சொல்லிட்ட, மகா வாக்கியத்துல எல்லா பதமும் போயிடுத்து, லாட்சணிகமா எடுத்து. ஆக இதுல இருந்து சாப்த போதம் வர முடியாதே அப்படின்னு ஆசங்கை. அதுக்கு இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் கொண்டு வர பரோக்ஷானவாப்தத்வ புத்திம் பரஸ்மின் அபூர்ணத்வ துக்கித்வ மோகம் பிரதீச்சி நிகந்தும் நிஜாலௌகிகம் சாத்மதத்துவம் பதே வக்தும் அந்யோன்யதாபிலாஷே. தன்னுடைய நிஜமான ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதை சொல்றதுக்காக இந்த ரெண்டு பதங்களும் ஆகாங்ஷை உள்ளதாக இருக்கு. பிரயோஜனம் அதேதான். ஏற்கனவே சொன்ன அந்த ஆத்மஸ்வரூபம், இந்த உபனிஷத்தை சொன்ன ஆத்மஸ்வரூபம், ஆமா அப்படி ஒண்ணு இருக்கு உபனிஷத்து சொல்றது, எனக்கு தெரியல பரோட்சம் அப்படின்னு சொல்றான். இன்னும் அது எனக்கு இன்னுதான் அடையணும், இன்னும் அடையப்பட்டதாக இல்லை அப்படிங்கிற பிராந்தி இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நான் இப்படிதான் இருக்கேன். அதாவது அதுல பரிச்சின்னத்துவ புத்தி இருக்கு, அபூர்ணத்துவ புத்தி இருக்கு, துக்கித்துவ புத்தி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக இந்த ரெண்டு பதமுமா சேர்ந்து
இவனுக்கு தெரியாத அலௌகிக்கான இவன் லோகத்துல தெரிஞ்சுக்காத அந்த ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காக ஆகாங்ஷ உள்ளதாக இருக்கு அப்படின்னா சப்தபோதம் வரும் இல்லையா. இந்த பூர்வபக்ஷத்துல ஆகாங்ஷ இதுகளுக்கு கிடையாது, அதனாலதான் இதுல இருந்து சப்தபோதம் வராது. ஆகாங்ஷா யோக்கியதா அதெல்லாம் வேணுமே, என்ன யோக்கியத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அன்வயம் பண்றதுக்கு 2 வேணும், அப்பதான் அன்வயம் வரும். அது இல்லை, அதனால வராதுன்னு சொன்னா இல்லையா, வருங்கிற இந்த 2 பதமும் சேர்ந்து அதுக்கு வேண்டிய ஆகாங்ஷை இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஆகாங்ஷை வச்சுக்கப்படாது. ஆகாங்ஷையோட ஸ்வரூபத்தை நான் சொல்றது கேளு, அப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி யோக்கியதா அன்வயங்கிறதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்ல போறோம். ஆக அதை வச்சுண்டு இந்த வாக்கியமானது சாப்தபோதத்தை உண்டு பண்ணும். இந்த 2 பதத்துல ஒண்ணு போருமேங்கிற சங்கை இப்ப இல்ல. 2 பதம் வச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, இதுல இருந்து சாப்தபோதம் வராதே, அதுக்கு வேண்டிய காரணங்கள் இல்லையே அப்படின்னு ஆசங்கை. சமாதானம் சொல்றோம். இப்ப எப்படி சமாதானம் சொல்றோம்னு பார்ப்போம். இங்க நீ சொன்ன மாதிரி இந்த ஆகாங்ஷா ஸ்வரூபத்தை சொல்லக்கூடாது. அவ எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நீ சொன்னது ஏன் சொல்லக்கூடாதுங்கிறத சொல்லிவிடுறேன். பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹா அப்படிங்கிற வாக்கியத்திலேயே நீ சொன்னது அடிபட்டு போறது. இது யாருக்காக சொன்னது? ஆகாசத்தை பாக்குறான், நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுது, சந்திரா கண்ணுக்கு தெரியாம போகவே போகாது, பெருசா இருக்கு மற்ற நட்சத்திரங்களை விட. ஆனா எது சந்திரன்னு தெரியல. அப்ப பக்கத்துல இருக்கிற கேட்கிறான், கஷ்டந்திரஹா அஸ்மின் ஜோதிர்மண்டலே கஷ்டந்திரஹா அப்படின்னு கேட்கிறான். அவன் பதில் சொல்றான். இவனுக்கு என்ன தெரியலையோ அதை மாத்திரம் தான் சொல்றான். என்ன தெரியல, அங்க அத்தனை நட்சத்திரங்களை விட இதுல கொஞ்சம் அதிகமான பிரகாசம் இருக்கு அப்படிங்கறத தெரியலையோ. நன்னா தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆனா சந்திரன் தான் எதுவும் தெரியல. அப்ப என்ன பண்ணணும், சந்திர ஸ்வரூபம் தெரியாது. கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது தெரியுது, ஸ்வரூபம் தெரியல. அப்ப என்ன சொல்லணும், இந்த பதம் பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரப்பா. நீ பாக்குறையோனோ மற்றதை காட்டிலும் அதிக பிரகாசம் கொண்டதாக ஒன்று இருக்கோ தெரியுறதோ இல்லையோ, அதுதான் சந்திரன் அப்படி சொல்ல. அப்ப என்னாச்சு, எதை சொல்லிக் கொடுக்கறது இந்த வாக்கியம்? அதுல நிறைய பிரகாசம் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கல, அதான் பார்த்தாலே தெரியுறது, முன்னாடியே தெரியுறது. சந்திரன் எது இருந்தான்னு தெரியல. சந்திர ஸ்வரூபத்தை தான் போதிக்க. இந்த 2 பதம் இருக்கே, பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹா, இந்த 2 பதமுமா சேர்ந்து சொன்னாதான் இவனுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வருது. இல்ல சந்திரஹான்னு ஒரு பதத்தை சொன்னா போருமா? கஷ்டந்திரஹான்னு கேட்டா சந்திரஹா பதிலாகுமா? ஆகாது இல்லையா? அப்ப இந்த பிரகிருஷ்ட பிரகாசம் அவனுக்கு தெரியுமே, அதே பார்த்து பிரகிருஷ்ட பிரகாஷான்னு சொன்னா போருமா? அதுவும் போறாது. பிரகிருஷ்ட பிரகாஷ சந்திரஹான்னு 2 விதமா சொன்னாதான் அவனுக்கு கேட்டது வருது. வித்யாகா நிவர்த்தி யாருது? ஆக அந்த இடத்துல சாப்த போதும் வருது. அன்வயம் இருக்கா? இல்ல. ஏன்னா அந்த வஸ்து ஸ்வரூபத்தை தான் அது சொல்றது. அதான் அன்வயங்கள்லாம் ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால நீ சொல்ற மாதிரி ஆகாங்ஷா ஸ்வரூபத்தை சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? அன்வய ஸ்தானத்துல தாத்பரிய விஷய அப்படின்னு பார்த்தோம். வாக்கியத்துடைய தாத்பரிய விஷய போதமானது எந்த பதம் இல்லாமல் எந்த ஒரு பதத்தினால பண்ண முடியாதோ, அந்த பதம் இருந்தால் அந்த தாத்பரிய விஷய போதத்தை உண்டு பண்ண முடியுமோ, அந்த பதத்துக்கும் இன்னொரு பதத்துக்கும் ஆகாங்ஷா சொல்லணும். அப்படி சொன்னால் நமக்கு இந்த இடத்துல தாத்பரிய விஷயமான போதம் இருக்கு, அது அகண்ட போதம், சுத்த ஆத்ம விஷயக போதம். இந்த பிராந்தி எல்லாம் நிவர்த்தி பண்ணி சுத்த ஆத்ம விஷயக போதத்தை பண்ணணும். அந்த சுத்த ஆத்ம விஷயக போதம் வர்றதுக்கு இந்த 2 பதத்துல எந்த பதத்தை எடுத்தாலும் முடியல. ஆக 2 வச்சுட்டாதான் பண்ண முடியறது. இப்ப 2க்கு ஆகாங்ஷா இருக்கு. ஆக ஆகாங்ஷா ஸ்வரூபத்தை மாத்தணும்னா ரொம்ப மாத்தணும்னு இல்ல, பரிஷ்காரம் பண்ண. நீ சொன்னது அன்வயத்தை போட்டு பண்ணினேன், அப்படி கிடையாது அப்படின்னு சொன்ன. அதே சமயத்துல எல்லா பதத்தையும் லட்சணையா சொல்லிட்டா அப்படி சாப்தோசம் எப்படி வருவோம்னு நீ கேட்ட. ஏன்பா வராது? லாட்சணிகமான சாப்த போசம் வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்தம் பதம் தான் சாப்த போசம் பண்ணுங்கிறது இல்ல. அர்த்தவாத வாக்கியம் இருக்கு, எல்லா பதமும் லட்சணம். அப்படி இருந்தாலும் சாப்த போசம் வரும். இதை தார்க்கிகாலே சொல்லிட்டா. குமதி பசு அப்படின்னு. குமதி கெட்ட புத்திகாரன் அர்த்தம். பசு அப்படின்னா
அவன் மனுஷனே இல்லையே, நிந்திக்கிறதுக்காக சொல்லப்படுது. சிம்ம தேவதத்தா மாதிரி அவன் ஒரு மாடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பதமும் லாட்சணிக்கம். புரியுறதா இல்லையா? புரியுறதே, என்ன சொல்றான்னு புரியுறதா இல்லையா? அவனை பார்த்து அசடு அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி புரியறதுனாலே தம் பதம்தான் அனுபவத்தை உண்டு பண்ணுங்கிற நியமம் இல்லை. அந்த பதம் அந்த அர்த்தத்துல விற்த்தியை கொண்டதாக இருக்கலாம், இருந்தா போறோம். விற்த்தினா சக்தி அல்லது லட்சணா கவுனி. விற்பி ஒண்ணு இருந்துட்டா போறோம், சக்தி தான் இருக்கணும். அப்பதான் அத வாக்கியார்த்த அனுபவத்தை உண்டு பண்ணுங்கிற நியமம் கிடையாது அப்படின்னு சொல்லி மகா வாக்கியத்தினாலே அந்த போதம் வரலாம் சொல்லி முடிக்கிறார். இது திக் விஜயான்னு பெரிய திக்விஜயமா எடுத்துருக்க. இதோட வச்சு